செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வரப்போகுது அப்படின்னா, இது வந்து வெண்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வரப்போகுது. அதாவது செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் பார்த்து போகிறதற்கான அந்த ரூட், அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாலே அந்த ரோடு வந்துடும். ஸோ இதுதான் நான் மேப்பில் கூட நான் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து வரப்போதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இமேஜ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் அதனுடைய ரியல் இமேஜுங்க. பார்க்குறதுக்கே பயங்கர கிராண்டாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐடி கம்பெனி அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக வரப்போகுது நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் கட்டுறதற்காக, இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் கட்டுறதற்காக சுமார் 119.21 கோடி ரூபாய் அளவிற்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இதற்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஏரியாவில் இவங்க கட்ட போகிறாங்க அப்படின்னா, 27,062 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சுமார் பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தோன்னா சுமார் 2.91 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் வந்து கட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸில் வெறும் கலெக்டர் மட்டும் இருக்க மாட்டாருங்க. அதில் நிறைய முக்கியமான சில டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்க போகுது. ஏன்னா அது முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த கலெக்டரேட் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான குறைகளாக இருக்கட்டும், இல்லைனா பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு இது வழி செய்யும். அப்படிங்கிறதுக்காக தான் கிரவுண்ட் ப்ளஸ் 4 ஃப்ளோர்ஸ் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க கட்ட போகிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், மொத்தம் 4 அடுக்கு மாடியாக இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் வந்து இருக்க போது. இதற்குள்ள முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ரெவென்யூ, பிடபிள்யூடி, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், கோஆப்ரேஷன், ஃபுட் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன், சோஷியல் வெல்ஃபேர், அதே போல் பழங்குடியினருக்கான டிபார்ட்மெண்ட்ஸு, பிற்படுத்தப்பட்டோருக்கான நலவாரியம் மற்றும் டிஸ்ட்ரிக்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, ட்ரெஷரி ஆஃபீஸ், எல்காட், ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், இது போன்ற எல்லாமே இதுக்குள்ளே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்டரேட் ஆஃபீஸ்க்குள்ளவே ஒரு பேங்க் இருக்கும். அதே போல் போஸ்ட் ஆஃபீஸையும் கொண்டு வர போகிறதாக பிளான்ஸும் இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் ரெடியான உடனே இந்த ஏரியா பயங்கர சூப்பராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து சுமார் 1 வருட காலம் எடுக்கும். அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த காணொளி நம்ம தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக அரசாணையாக அறிவிக்கப்பட்ட ஒரு தகவல். இது வெறும் தகவல் மட்டுமல்ல, நமது சரவணா சிட்டி செங்கல்பட்டு மனைப்பிரிவில் வீட்டு மனை வாங்கிய மற்றும் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்ரிசியேஷன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வெறும் 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய சரவணா சிட்டி செங்கல்பட்டு மனைப்பிரிவு அமைஞ்சிருக்குமா. இது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நம்ம வாடிக்கையாளர்களும் சரி நமக்கும் சரி. ஏன்னா இது வெறும் கலெக்டர் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 11 அரசு துறை அலுவலகங்கள் அந்த கப்பல் வடிவிலான கட்டிடத்தில் வர உள்ளது. ஸோ ஒரு 500லேருந்து 1000 அரசு ஊழியர்கள் நேரடியாகவும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல், டீ கடை, ஜெராக்ஸ் கடை அப்படின்னு மறைமுகமாக ஒரு 2000லேருந்து 2500 பேர் அந்த இடத்துல வேலை வாய்ப்பை பெற போகிறாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்லலாம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்மளுடைய சரவணா சிட்டி சைட்டோட ரேட் கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000லேருந்து 2500 ரூபாய் தாராளமாக விற்பனை ஆகும். இப்போவே நம்ம சுற்றியுள்ள மனைப்பிரிவுகள், நம்ம சுற்றி லேஅவுட் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த கம்பெனிலாம் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 ரூபாய் நம்மளோட அதிகமாக விற்பனை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல தருணம்னே சொல்லலாம். ஏன்னா டிசம்பர் 31 வரைக்கும் தான் நம்மளோட மனைப்பிரிவு இப்போதைய விலைக்கு கிடைக்கும். ஜனவரி 1லேருந்து ரேட் 200 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாய்ப்பை நழுவ விடாதீர்கள், உங்கள் புக்கிங்கை வேகப்படுத்துங்க. சரிங்களா, கஸ்டமருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி கொடுங்கம்மா. சரிங்கம்மா, ஆல் தி பெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் இந்த டிசம்பர் 31க்குள்ளே நம்மளுடைய சைட்டை நம்ம முடிச்சிருவோம். ஸோ அடுத்தது ஃபேஸ் 2க்கு தான் நம்ம வந்து ஜனவரிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நல்லா வேகப்படுத்துங்க. நம்மளை நம்பி வாங்குகிற வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவாங்க. ஓகேம்மா.